சீதா, இதில் குழுக்கு ரூபா வச்சுருக்கேன், பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. சரியா சீதா? பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. சரியாம்மா? சரி. காசை ஒரு 100 ரூபா கேட்டதுக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்கல்ல. பொய் சொல்கிறாங்க. நல்ல காசை வச்சுக்கிட்டு காசை பார்த்துக்கணும். பார்க்கணும். இருக்கட்டும், 100 ரூபா இருக்குல்ல, இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கோ. ஒரு தோடு வேணும்னு ஆசையாக கேட்டால் காசு இல்லையா? இப்போது காசை பார்த்துக்கணும். இருக்கட்டும், வச்சுக்க. A few moments later. எங்கே குழு கட்டின ரூபா காணாமே. சீட்டை தான் எடுத்து வச்சுருப்பான். சரி, பார்த்தியா, நான் கொடுத்த காசு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு கவரிங் நகையாக வாங்கி வச்சுருக்கான் சீதா. கவரிங் நகையாக ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கான். நான் நினச்சேன், அப்போவே சந்தேகப்பட்டேன், அவள் தான் எடுத்திருப்பான். பார்த்தியா, கவரிங் நகை வாங்கி வச்சுருக்கான். சீதா, என்னட்டு இப்படி கவரிங் நகையாக வாங்கி வச்சுருக்க? நான் குழு கட்டணும் உனக்கு கொடுத்து வச்சு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னால் நீ எடுத்து இப்படி கவரிங் நகையை வாங்கி வச்சுருக்க. நான் குழுவுக்கு எப்படி கட்டுறது? நான் சொல்லு சீதா, சொல்லு. ஏம்மா இப்படி கவரிங் நகையாக ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்க? எடுக்கலையாத்த? அந்த காசில் வாங்கினது இல்லைத்த, நான் எடுக்கலத்த. நான் அந்த காசில் வாங்கலத்த, அது வேற ஒரு காசில் வாங்கினத்த. அந்த காசில் வாங்கவே இல்லைத்த. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கத்த. இல்லை அதான் காளி வந்திருக்கத்த. காளி நடிக்கிறான்னு தெரியும். எனக்கு நகை வாங்க கூட சொல்கிறீங்களா? எனக்கு நகை வாங்கன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? எனக்கு வாங்க கூட சொல்கிறீங்களா?